ஜம்பர் அண்ட் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டு வந்துடுங்க. அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஜஸ்ட் வாவ், செம்ம அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே ஒரு சாங் மட்டும் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேறில் மேலத்தட்டில் இருந்து கீழே ஸ்ட்ரீட்டை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசு. லேடிஸ் தான் வந்து டக்குன்னு கண்ணோடனே ஓகே செம்மையாக இருக்கே எடுத்துருவோமே அப்படின்னு உடனே எடுத்துருவாங்க. அதனால தான் அப்படி போட்டாங்க. இங்கே வந்த ஜூஸ் அவங்களுக்கு வந்து ஒரு எலக்வேட் பண்ணி கொடுத்த ஒரு இடம் தான். நல்லா இருக்குங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் யார் வரைகிறது? ஓகே, 3 லட்சம். இதில் ஒரு ஸ்கார்ஃப் வந்து 3 லட்சம். ஹலோ மக்களே, வெல்கம் ப்ளஸ் லக்கேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் இன்றைக்கி சூப்பராக இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோர்ட் கொச்சியில் இருக்கோம். ஸோ ஃபோர்ட் கொச்சியில் இன்றைக்கி தான் நான் இருக்க போகிற லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் காட்டுறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம போகிறது சேரை பீச். ஸோ சேரை பீச்சுக்கு வந்து ஃபோர்ட் கொச்சியிலேருந்து ஒரு ஃபெரி போகுது வைப்பிங். அந்த வைப்பிங்கில் வந்து நம்ம வைப்பிங்க்கு போகிறதுக்கு அந்த ஃபெரியில் வந்து நம்ம பைக்கை ஏற்றிக்கிட்டு அப்படி தான் போக வேண்டியிருக்கு. நான் இது வரைக்கும் அது மாதிரி போனது கிடையாது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் உங்களுக்கும் காமிக்க போகிறேன். அண்ட் இந்த பக்கம் தான் வந்து ஃபுல்லாகவே இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாஸ்கோ த காமா ஸ்குவா, இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வந்தால் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். பஸ் ஸ்டேஷன் வந்து இந்த பக்கம் சைடில் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வர்றதா இருந்தாலும் வந்து ரொம்ப ஈஸியாகவே எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் 1 டேயில். ஸோ வாங்க முதல்ல நாம் அப்படியே கிளம்பி வைப்பிங் ஃபெரி எடுக்கிற இடத்துக்கு போகலாம். பஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது, பெட்ரோல் பங்க் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் நம்ம வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த பார்க்கிங் அது இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது, அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பெருசாக வந்து இது கிடையாது. நான் இங்கேருந்து தான் போக வேண்டியிருக்கு. ஸோ அங்கே வரைக்கும் இருக்குது. பக்கம் வந்துட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு முதல்ல போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். ஸோ அடுத்த ஃபெரி வந்ததுக்கப்புறம் தான் பைக் ஒவ்வொன்றா வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுதான் ப்ரைஸிங் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரைஸிங். டூ வீலருக்கு 10 ருபீஸ். யாராச்சும் ஒருத்தர் வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ப்ரைஸ் கொடுத்து போகலாம். 2 பேர் வந்து 2 வீலரில் போகலாம். வெஹிக்கிளும் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் என்ன இது இருக்குது, என்ன கார் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் இதில் வந்தால். ஸோ வாங்க, இல்லை இன்னும் வரல ஃபெரி, வந்ததுக்கப்புறம் போயிடலாம். என்ன டைமில் ஃபெரி வருது அப்படின்னு கேட்போமா? ஓகே, ஸோ நைட் 9:45 வரைக்கும் இருக்கான். அண்ட் 10 மினிட்ஸுக்கு இருக்க மாதிரி ஃபெரி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், லாரி இருக்குது, கார் இருக்குது, டிவி, அதாவது ஆட்டோ எல்லாம் வந்து ஃபெரியில் போகிறதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்துருச்சு. அண்ட் எல்லோரும் வந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்றாங்க எல்லோரும். அங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி போகலாம். ஸோ மக்களே, இதில் தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த பாலத்தில் வந்துட்டு அப்படியே டிக்கெட்டை கொடுக்கணும். சூப்பர், கரெக்டாக இந்த டெல்லிக்கிட்ட வந்துட்டு நிறுத்திட்டாங்க. அண்ட் இப்போ இது கிளம்பி இது அப்படியே வைப்பிங் போயிட்டு திரும்பி வரும் இன்னொரு 10 மினிட்ஸில். வந்ததுக்கப்புறம் ஏறி போயிடலாம். ஓகே, ஸோ இது போகிறத நீங்கள் பாருங்கள். நான் போகிறத வந்து உள்ளே இருந்து காட்ட முடியாதுல்ல, அதனால் வெளியே இருந்து காட்டுறதுக்காக வேண்டி இப்படி நிறுத்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்ஜாய் த வியூ. ஸோ இந்த வைப்பிங்கை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு ஐலண்ட். அண்ட் இதில் வந்து ஒரு கேரளாலே ஓல்டு லைட் ஹவுஸ் இருக்குது. அண்ட் சேரை பீச் இருக்குது. இன்னொரு 2-3 பீச் இருக்குது. ஸோ நான் மெயினாக போகிறது சேரை பீச். அது வந்து டால்ஃபின் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. Few moments later. ஸோ மக்களே, நம்ம ஃபெரி வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து எல்லாத்தையும் இறக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே திரும்பி போகலாம் அந்த பக்கம் வைப்பிங் பக்கம். ஓகே, ஸோ இந்த வைப்பிங் வந்து இந்த பக்கம் அவ்வளோ தூரம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு 500 மீட்டர் மாதிரி தான் இருக்குது. இங்கே அவ்வளோ தூரம் இல்லை, டக்குன்னு வருது. அது எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம இற வேண்டியது தான். அவ்வளோதான். வைப்பிங் உள்ள வந்தாச்சு. வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு சாப்பிடுவோம்.
கொஞ்சம் பசிக்குது. அது அந்த பெரியில் வர்றது வந்து கொஞ்சம் தூக்கி அப்படி சைடுக்கு போகுதா, அதனால் கொஞ்சம் அப்படியே வேறாக இருக்குது. வாங்க முதல்ல ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து சேரை பீச். ஸோ சேரை பீச்சுக்கு போகிறதுக்கு வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியிருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்க. வைப்பிங் அப்படின்றது வந்து ஒரு ஐலண்ட் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜும் இருக்குது. பிரிட்ஜ் வந்து எர்ணாகுளம் டூ தான் வருது. ஸோ அந்த பிரிட்ஜு வந்து பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டான மெத்தட் ஏதோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா கொச்சி வந்துட்டு நீங்கள் அப்படியே பெரி த்ரூ வந்துட்டு நீங்கள் பஸ் த்ரூவும் போகலாம். எர்ணாகுளம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு எது மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். லைட்டாக வந்து மழை தூரிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம வைப்பிங் அந்த டெர்மினல் இருந்துச்சுல்ல, அந்த இருந்து 19 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் பைக்கில். ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடி இன்னும். ஏன்னா அந்த பக்கம் வந்து பெருசாக மழை இல்லை, இந்த பக்கம் வந்து மழை கொஞ்சம் கொஞ்சமாக தூரிக்கிட்டு தான் இருக்குது. நான் சாப்பிட எங்கேயும் நிறுத்தலை. அண்ட் ஒரு ஜாக்கெட் மட்டும் வாங்கியிருக்கேன் மஞ்சள் கலரில். ஸோ பீச்சுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பீச் வந்து சன் இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு வந்து பெருசாக அழகாக இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது. நான் போகிற வழியெல்லாம் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து மனசை கொள்ளை அடிச்சுட்டு இருக்குது இந்த ரோட், இந்த க்ளீன். மனுஷங்க வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்க போட்டில் போகலாம், அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் ஓகே, நான் நினைக்கிறேன் செம்மையாக மழை பெய்யுது இப்போது. இங்கே பாருங்க எப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் வி ஆர் ரீச். அண்ட் இந்த பக்கம் வந்து ஃபிஷ்ஷிங்க்கு வந்து அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட் அதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பக்கம். எப்படி இருக்குது பாருங்கள், மழை நின்றாச்சு. ஸோ முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். அண்ட் ஜஸ்ட் வாவ், செம்ம அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் பாருங்களேன், இப்படி காற்றெல்லாம் சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்கு. செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அண்ட் பைக்கை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் அந்த சேரை பீச். ஸோ இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அப்படி பார்க்கிங் ஸ்லாட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் அப்படியே பீச் தான் இருக்குது. அண்ட் அங்கங்கே வந்து கடை, குட்டி குட்டி கடை போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சேரை பீச். கொஞ்சம் மழை டிம்மானதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ஆனால் வார வழியெல்லாம் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜாக்கெட், ஒரு ஸ்லீப்பர், இது மஸ்ட். ஸோ ஷூ போட்டு வராதிங்க. நான் ஷூ போட்டு வந்திருக்கேன். ஸ்லிப்பர் வந்து வாங்க கிடைக்கல. ஸோ ஷூ போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் அண்ட் ஜாக்கெட் கண்டிப்பாக போட்டு வந்துடுங்க. அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஓகே, அண்ட் ஒரு ஷார்ட் மாதிரி ஏதாச்சும் போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து ஒன்றுமே நலையாது. சேரை பீச் முன்னாடியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருக்கேன். மழை பெய்யுது தானே, எப்படியுமே சாப்பிட்டா இருக்கும், பசிக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். முன்னாடி பீச் இருக்குது, மழை அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிடுவோம். பிரியாணி இருக்குது, பரோட்டா எல்லாமே இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, என்ஜாய் பண்ணுறது எப்படின்னு தெரியல, சாப்பிடுவோம். ஒரு ப்ரோன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் ட்ரை. கொதிக்க இருக்குது, எங்கே வாயில் போடுறது. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், பட் நல்லா இருக்குது. இதுதான் அந்த சேரை பீச். அண்ட் இதில் வந்து மணல் இருக்குது இந்த பக்கம். பட் இப்போ வந்து சீசன் இல்லை அப்படின்னா, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கடல் வந்து வரும்ல சீசன் முன்னாடி. அந்த சீசன்னால் இப்போ வந்து இங்கே கடல் மணலெல்லாம் கிடையாது, கல் வரைக்கும் தண்ணி வந்தாச்சு. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா வந்து சீசன் வைஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எனக்கு சீசன் தெரியாது, நான் வந்துட்டேன். அண்ட் பட் கடல் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்குது. குளிக்கலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, கூடையாக இருக்குது. ஸோ அதனால் குளிக்க முடியாது. இங்கே வந்தால் வந்து நிறைய கடை இருக்குது. இந்த பீச்சில் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த பாருங்கள், அந்த பாசியெல்லாம் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு அப்படின்னு.
ஸோ இதுதான் அந்த சேரை பீச். அண்ட் பார்க்கிங் ஸ்பாட்ஸ் இருக்குது, அந்த ஸ்பாட்ஸ் இருக்குது அந்த பக்கம். அண்ட் இங்கேருந்து அங்கே வரைக்கும் பீச் தான் இருக்குது. ஸோ அந்த அங்கெல்லாம் வந்து பீச் தான் இருக்குது, அழகாக ஏதோ இருக்குது. நான் போகிற வழியில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த பீச்சில் நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டைமை, அதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேசுகிறேன் போகிற வழியில். நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்களேன், ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்குது இந்த பக்கம். ஏதோ ஷூட்டிங் ஒன்று நடக்குது. அண்ட் இப்போ வந்து நான் திருப்பி வந்த ரூட்டில் தான் போகிறோம். இந்த இடம் வந்து செம்ம அழகாக இருக்குது. சேரை பீச் போகிற வழியில் இப்படியே இருக்குது. ஸோ இந்த பக்கமும் கடல் தான், அந்த பக்கமும் கடல் தான். இது ஒரு மெல்லிசான கோடு, ரெண்டு பக்கமும் கடல் தான். ஸோ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. சும்மா அப்படியே வார்த்தையே இல்லையா இதெல்லாம் காட்டுறதுக்கு. கண்ணால் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம் தான் இந்த பக்கம். ஸோ இந்த போட்டெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ரைட் போகிற போர்டு அப்படின்னு தெரியல, அந்த பக்கம் வந்து ரைட் போடுறதுக்கு போர்டு இருக்குது. ஸோ அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே ஒரு சாங் மட்டும் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம். அண்ட் இந்த பக்கமே நீங்கள் ஏதாச்சும் ஹோட்டல் புக் பண்ணுறதா இருந்தாலும் ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கிளம்பி போகலாம். அப்படியே சேரை பீச்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் சேரை பீச்சிலேருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர்ஸில் வந்து நாம் டெர்மினல் பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைட் ஹவுஸும் பார்க்கலாம். இன்றைக்கி மண்டே அப்படின்றதுனால லைட் ஹவுஸ் க்ளோஸ் அப்படின்னு கூகுளில் போட்டிருந்துச்சு. பட் பக்கத்தில் போய் காட்டலாம் அப்படின்னு தான் போகிறேன். அண்ட் நீங்கள் வர்றதா இருந்தால் என்ன டேட்டில் என்ன மாதிரி ஓப்பன் க்ளோஸ் இல்லாமல் பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். சும்மா நீட்டாக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சுனாமி வந்த டைம் வந்து இந்த பக்கம் எல்லாம் சேதாரம் ஆகி நிறைய வந்து சுனாமியோடய போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று வீடியோவில் சொன்னேன்லாம் உங்களுக்கு தான். ஸோ இங்கே வந்து நிறைய கட்டிடம் வந்து புதுசாக தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் தான் இருக்குது. இருங்க போகிறேன். இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் சின்னதுனால லொரி அது இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஹாலிடே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்னையே தவிர அடுத்த எல்லா நாளும் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் வந்தால் வந்து விசிட் பண்ணுங்கள். இது மேலே ஏற முடியும். ஒரு சின்ன ஏதோ டிக்கெட் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே போயிட்டு பார்க்கலாம். இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே தெரியுமா. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி உங்களுக்கு அதை காட்ட முடியல, வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இன்னும் ஏதாச்சும் இருந்தால் காமிச்சிட்டேன். திருப்பியும் வந்து பைக்கிங்கில் இருந்து நாம் பெரியில் ஏறிட்டோம். அண்ட் பைக் அப்படி பார்க் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இப்போ நம்ம ஃபோர்ட் கொச்சி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, டிக்கெட் எடுத்துட்டு இப்போ கிளம்புது. இப்போ வந்து நான் பீன் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். அண்ட் ஒரு கஃபேக்கு காஃபி குடிக்க வந்தேன். அண்ட் குடிச்சு முடிச்சுட்டு வந்து நான் இந்த ஸ்ட்ரீட்டை சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய வந்து ஆர்னமெண்ட், செயின், நெக்லஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். ட்ரெஸ் இருக்குது. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே இந்த மேலே தட்டிலேருந்து கீழே ஸ்ட்ரீட்டை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனசு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது இந்த ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து வாஸ்கோ த காமா முன்னாடியே வந்து இந்த ஸ்ட்ரீட் இருக்குது. முன்னாடினா கொஞ்சம் இங்கிட்டு வந்துட்டு போனால் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. எல்லாம் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியேஷனில் தான் இருக்குது எல்லாமே. சைனீஸ் ஃபிஷ் நெட், வாஸ்கோ த காமா ஸ்கொயர், இது அந்த பெரிய எடுக்கிற இடம், இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ டக்குன்னா வந்தால் கண்டிப்பாக இந்த பக்கம் வாங்க, ஃபோட்டோஜெனிக்காக இருக்கும். காஃபி வந்தாச்சு. அண்ட் இங்கே பாருங்கண்ணே, சூப்பராக டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே பிரின்ஸ் ஸ்ட்ரீட்டை ஒரு சுற்றலாம். இப்போ இருக்கிற கஃபே வந்து இதுதான். மழை நின்ன மாதிரி இருந்ததுனால வெளியே வந்தேன். திரும்ப ஊற்றுது. நாம் பிரின்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். ஸோ அந்த பிரின்ஸ் ஸ்ட்ரீட் வந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து கோல் ஃபோர்ட் இருக்குதுண்ணே. அந்த கோல் ஃபோர்ட் அப்படின்றது வந்து இந்த பிரின்ஸ் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஈக்குவலாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐயோ தண்ணி எல்லாம் இருக்குது. ஷூ நனைஞ்சிச்சின்னா உள்ள சாக்ஸுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். கொஞ்சம் தண்ணி அனுப்பிடுவாங்களோ மாறிடுவோம். ஸோ என்ன பாருங்கள், அழகழகான இந்த மாதிரி கேப்ஸ், பேக்ஸ், ஷூஸ், ஆர்னமெண்ட்ஸ், நெக்லஸ். நான் என்ன ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்தில் ஒரு கொடை கிடச்சிது, இதனால் ஷூட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். ஓகே,
ஸோ தண்ணியை சூப்பராக அடிக்காரு. கெஃபேஸும் இருக்குது இங்கே, கெஃபேஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கெஃபேஸும் இருக்குது. ஸோ ட்ராவல் ஒவ்வொரு இந்த டூரிசம் சம்மந்தமான கூப்பிட்டு போகிற டூர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் தண்ணியும் இருக்குது, அடித்தா ஃபுல்லாக நனைஞ்சிருவேன். அதனால தான் அவசரமாக போய்கிட்டு இருக்கேன். அண்ட் முன்னாடி காட்டுட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, பாருங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உள்ளேயும் இருக்குது. ப்ரைஸஸ் வந்து நான் செக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து இதுக்கு லேடிஸ் வாங்கணும், லேடிஸ் ட்ரெஸ். ஜென்ஸ் ட்ரெஸ் வந்து நான் அப்போலேருந்தே கவனித்தேன். இந்த ஜென்ஸ் ட்ரெஸ் வந்து இப்படி ஷோ கேஸில் போடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து மற்ற பசங்களுக்கு தெரியும் தானே, இங்கே தேவையில்ல அங்கே எடுத்துருவோம், இங்கே வந்து எப்படியும் காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி யோசிப்போம். சரி, லேடிஸ் தான் வந்து டக்குன்னு கண்ணோடனே ஓகே செம்மையாக இருக்கே எடுத்துருவோமே அப்படின்னு உடனே எடுத்துருவாங்க. அதனால தான் அப்படி போட்டுவாங்க போல். ஸோ இது பாருங்களா, ஊதுவத்தி, அதெல்லாம் ஊதுவத்தி இருக்குது, ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது, பர்ஃப்யூம்ஸ், ஜுவல்லரிஸ். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து வுட்லஸ் தான் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்க தான் இருக்குது எல்லாமே. ஸோ இதுதான் அவ்வளோத்தோட முடிஞ்சிடுது. ஸோ இந்த லேண்டில் வந்து நீங்கள் அந்த பக்கம் அப்படி போனீங்கன்னா வாஸ்கோ ட காமா வாஸ்கோவாக வந்துடும். அண்ட் அந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரீட். அந்த பக்கமும் வந்து கொஞ்சம் இருக்குது, நான் முடிஞ்சால் அந்த பக்கமும் காமிக்கிறேன். பட் எல்லாம் வந்து ஈக்குவல் தான். ஸோ இங்கே வந்து புத்தா இருக்கார், சாமி சிலை எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் செம்ம க்யூட்டாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்தால் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஸோ அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது அப்படியே இருக்கிறது என்னன்னு தானே காட்டணும். ஸோ அப்படியே கிளம்பி நான் முன்னாடி போகிறேன். ஓகேயா, கிளம்பி முன்னாடி போகிறேன். அண்ட் மண்டை எப்படி இருக்குன்னு தெரியல. சரி பரவாயில்ல, ட்ராவலருக்கு என்ன மண்டை. ஸோ பாருங்க பில்டிங்ஸ் எல்லாம் செம்ம அப்படியே விண்டேஜ் டைப்பில் மெயின்டைன் பண்ணுறாங்க. மக்களே, இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து பிரின்சி ஸ்ட்ரீட்டில் இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டவுன். இது வந்து ஒரு மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஜூ டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜூ டவுன் பக்கத்துலேயே வந்து இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, காமிக்கிறேன். அதுதான் டச் பேலஸ். ஸோ இந்த டச் பேலஸ் வந்து நீங்கள் 6 வரைக்கும் போயிட்டு விசிட் பண்ண முடியும். அண்ட் இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்து டச் பேலஸ் தெரியும் உங்களுக்கு. இருங்க நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த தெரியுது பாருங்கள், இது தெரியுதுல்ல இந்த உள்ளால், இதுதான் டச் பேலஸ். ஸோ இந்த ஜூ டவுன் வந்து 1524ஆம் வருஷம் இந்த கொச்சி ஆண்ட மன்னன் வந்து இங்கே வந்த ஜூஸ் அவங்களுக்கு வந்து ஒரு எலோகேட் பண்ணி கொடுத்த ஒரு இடம் தான் வந்து இன்னுமே இவங்க அதே மாதிரி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஜூஸ் அப்படின்றது வந்து இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் கோல்டு, அதுக்கப்புறம் தேக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தவங்களுக்கு தான் இதை வந்து எலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ சூப்பராக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தால் விசிட் பண்ண வேண்டிய ஒரு டவுன் தான் இந்த ஜூஸ் டவுன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் போகிறேன் நான் உள்ள. அண்ட் வாக்லேயே வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ எல்லாம் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த இதுதான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் சிமெண்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜூஸ் சிமெண்ட்ரி ஒன்று இருக்குது, பார்ப்போம் இந்த மாதிரின்னு. எவ்வளோ ஃபோட்டோஜெனிக்காக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே சுற்றிட்டு நாம் போயிடுவோம் அந்த பக்கம். அண்ட் இருங்க நான் நிப்பாட்டிட்டு ஒரு வாக் போகலாம் நாம். அண்ட் இங்கே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஆன்டிக்ஸ் இருக்குது, ஸ்பைசஸ் இருக்குது, நட் ஐட்டம் இருக்குது. இந்த பாருங்கள் குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சரி காமிக்கிறேன். இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. குட்டி 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 குட்டியாக ப்ரைஸோடு போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிராஸில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே ஆன்டிக் தான்.
ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஆன்டிக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய வந்து ட்ரெஸ் இருக்குது. சும்மா அப்படியே அந்த ட்ராவலிங் பேஸ் பண்ணுற ட்ரெஸ் இருக்குது தானே, இந்த மாதிரி பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ராவலிங்க்கு வந்து சும்மா சூப்பரான ட்ரெஸ் இருக்குது. இந்த பக்கம் லேடிஸ் ட்ரெஸ் தான் வெளியே போட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் அதே தான் பண்ணுறாங்க. பட் அதை மாற்றுங்க, நாமளும் மனுஷங்க தான், எங்களுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க. பார்க்கணும்ல, ஏன்னா நானும் வந்து ஒரு பேண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப நேரமாக தேடி ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுயா. ஸோ பெயிண்டிங்ஸும் இருக்குங்க பாருங்க. இது ஹவு மச்? 850 each. 850. 850 ரூபா. இந்த பாருங்க ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது சான்ஸே இல்லை. ஸோ இதெல்லாம் யார் வரைகிறது? லோக்கல் ஆர்டிஸ்டா? பா இங்கே பாருங்க, இதை பாருங்க. ஷோ சூப்பர் பா, கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கியா. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது. இதோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க, குட்டி குட்டியாக. எனக்கு இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனாலேயே நான் அந்த குட்டி குட்டியெல்லாம் வந்து எடுத்து சேர்ப்பேன் சம்டைம்ஸ். அண்ட் அந்த பக்கம் வந்து ஜுவல்லரிஸ் இருக்குது. அண்ட் ஜுவல்லரிஸ் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள் நெக்லஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் நெக்லஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கியா. ஸோ லேடிஸுக்கு கம்மல், ரிங்ஸ், நிறைய வந்து ஆர்னமெண்ட்ஸ், இந்த ஸ்டாச்சூஸ், இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இருக்குது. ட்ரெஸ்ஸும் இருக்குது. இங்கே பாருங்க, இது பிளேனா என்னன்னே தெரியலப்பா. ஸோ கணக்கெடுப்பு படி வந்து மொத்தம் வந்து 26 ஜூல்ஸ் வந்து இப்போதைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கூடவே ஒரு மழை வர மாதிரியே இருக்குல்ல. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த பக்கம். காமிக்கிட்டா இந்த பாருங்கள், இந்த ஷாப் ஃபுல்லாக வந்து இந்த ஆன்டிக் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்டிக்ஸ் எல்லா பக்கமும் வந்து ஆன்டிக்ஸ் தான். ட்ரெஸ்ஸு, ஆன்டிக் ட்ரெஸ்ஸு, ஆன்டிக் கஃபேஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ சைடில் ஒரு பப்பு பார்த்தேன். அண்ட் பெப்பர் அண்ட் ஸ்பைசி ட்ரேட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா சினாகோகு ஜூஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ ஜூஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு காமிக்கலை, நான் முதல்ல வந்துடலாம் அந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் போயிடலாம். ஓகே, ஸோ இந்த பக்கமும் வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் ட்ரெஸ் இருக்குது. ப்ரைஸஸ் போட்டிருக்காங்க. ஷோல் வந்து 100 ரூபா. அண்ட் என்னதோ கலசன் மாதிரி இருக்குது, பிஜாமான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 300. இந்த ஷோல் வந்து இந்த ப்ரைஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ நான் அங்கே வாங்கினல ஃபோர்ட் கொச்சியில், அதை விட இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் நேற்று 150க்கு வாங்கின ஐட்டம் எல்லாம் வந்து இங்கே ஜஸ்ட் 80 ருபீஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு 180 கூட கொடுக்கலையே. என்ன கொடுத்தாங்க? 160க்கு கொடுத்தது வந்து இங்கே 80 ருபீஸ் தான். ஸோ சேம் ஐட்டம். அந்த ஃப்ரிட்ஜு கொட்டுவாங்கல்ல இப்படி, அது வந்து இங்கே 80 ருபீஸ், அங்கே வந்து 160 ருபீஸ். இந்த பக்கம் வந்து நட்ஸ் அண்ட் புக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து பஞ்சமே இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பல விதமான இடம் இருக்குது இங்கே. இந்த ஸ்ட்ரீட்டே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து. அண்ட் இந்த மட்டஞ்சேரி பேலஸுக்கு வந்து போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி போகல. ஏன்னா வந்து ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. அது வந்து 6க்கு அப்புறம் எக்ஸஸ் பண்ண முடியாது உங்களால். ஸோ இன்றைக்கி வந்தது போகல. திருப்பி ஒரு நாள் வந்தால் நான் அதையும் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்தால் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதை டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒரு கஃபே இருக்குது பாருங்கள், காஃபி குடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த பிளேசஸ்.
ஸோ இது அவ்வளோதான். அண்ட் இந்த பக்கம் வந்து ஒரு கிளாக் டவர் இருக்குது. அதையும் காமிக்கட்டா? ஸோ இந்த பக்கம் வந்து இந்த இதுவும் வந்து ஃபேமஸ் தான். இதுலேயும் வந்து நிறைய பேர் ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க, நான் பார்த்தேன். இங்கே வந்து இருக்கிறது ஒரு ஜூஸ் கோயில். அண்ட் ஜூஸ் அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டாரை பார்த்தா தெரியும்ல, இல்லைண்ணா இந்த ஸ்டார்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஜூஸ் கோயில். அண்ட் இதுக்கு வந்து டிக்கெட் ஜஸ்ட் 10 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். பட் நான் போகல. அண்ட் இங்கே வந்து ஒரு கிளாக் டவர் இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இது வந்து பில்ட் பண்ணது 1568ஆம் வருஷம். ஸோ இதை யார் கட்டினாங்க அப்படின்னா இவர் தான், சினாகோகு. அவர் தான் கட்டியிருக்காரு. நீங்கள் வந்தால் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் திருப்பி போகலாமா? இப்போ டுக் இந்தியா டுக் அப்படின்னு எல்லாம் டிஷர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தால் என்ன வாங்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு எப்படி இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குங்க. இதே இருக்குது மொத்தமாக ஆன்டிக் தான். அது ஒரு கேஃபே. ஸோ கேஃபே, ஆமாம் கேஃபே ஒன்று தான் இருக்குது, பட் ஆன்டிக் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், சும்மா ஒரு கலரில் வந்தேன். இது வந்து 3 லட்சம். இந்த இதில் ஒரு ஸ்கார்ஃப் வந்து 3 லட்சம் ஒரிஜினல். ஸோ இது வந்து ஜூட்டானில் தான் இருக்குது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மொத்தமாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் இதுதான். எல்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஜஸ்ட் 3 to 4 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம வீடியோட எண்டுக்கே வந்துட்டோம். அண்ட் இப்போ நான் அப்படியே கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு நாளைக்கு காலையில் கொச்சியிலேருந்து கிளம்புறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதுவும் கேரளாவில் தான் இருக்க போகிறோம் நாங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. until I see you next time. டாடா பாய், குட் நைட், ஹேவ் அ கிரேட் நைட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் செம்மையாக உங்களுக்கு வீடியோ வரும். ஓகே.